ஆனா அதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் எப்படி இருக்குது? தேவன் அங்க வந்துட்டாரு. தேவன் அங்க என்ன செஞ்சிட்டாரு? தேவன் அங்க இறங்கி நிக்கிறாரு. இவங்க தேவனை பார்க்கறாங்க. எப்படி பார்க்கறாங்க? மேலெல்லாம் பார்க்க முடியல அவங்களுக்கு. அவங்க தேவனை பார்க்கும்போது அவருடைய காலை மட்டும் என்ன செய்றாங்க? பார்க்கறாங்க. எப்படி இருக்கு? நீலக்கல்லு இழைத்தது போல இருக்கு. என்ன இருக்கு? 70-40 பேருக்கு முன்னால தேவன் வந்து இறங்கி இருக்கிறாரு. தேவனை இவர்கள் தரிசிக்கிறார்கள். இவர்கள் தரிசிக்கும் போது என்ன இருக்குது? நீலக்கல் இழைத்ததாக இருக்கிறது. அருமையானவர்களே, அதற்கு அடுத்து என்ன சொல்லட்டும்? வானத்தின் பிறவை என்னது? வானம் இப்ப இணைஞ்சிருச்சு, கீழே இறங்கிருச்சு. வானம் இணைஞ்சிருச்சு. இவங்களை முழுவதும் கீழே இறங்கி தண்ணீர்ல எப்படி தண்ணியை பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு நீல நிறம் இருக்கு. பார்த்தீங்களா? தண்ணிக்கு என்ன இருக்கு? தண்ணி கடல்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி பனிங்கிற போல ஒரு நீல மாக அந்த கடல் என்ன செய்யும்? அமைந்திருக்கும். தூரமா பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? பக்கத்தில் இருக்கிறது தான் நுறையா வந்துக்கிட்டு அலை அலையா வந்துட்டு போகணும். கொஞ்சம் தூரமா போனீங்கன்னா அங்க என்ன இருக்கும்? வானம் எப்படி இருக்கும்? அதே நிறம் இங்க இருக்கும். அது தண்ணிக்கும் இருக்கும். இந்த தண்ணி போல வானத்தினுடைய பிரபையும் இறங்கி இருக்கு. கீழே நீல ரத்தின காலும் இருக்கு. இவங்க ஆண்டவரை பணிந்து, இவங்க யாரை பணிந்து கொள்கிறாங்க? தேவனை பணிந்து கொண்டு அதற்கு அப்புறமாக என்ன நடக்குது? அவருக்கு புசித்து குடித்தார். அப்ப அங்க யார் சாப்பாடு வச்சிருப்பான்? அங்க பலிபொருளை கொடுத்தது யாரு? அங்க இவர்கள் கொண்டு போன அந்த வலியை அவர்கள் உங்களுக்கு ஒரு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கிறேன். நீங்கள் உங்க கையில கொடுக்கப்படுகிற சாப்பாடு உங்க கையில வரும் பொழுது என்ன செய்யுங்க? தேவனை தரிசித்துட்டு அதுக்கப்புறம் புசிங்க, அதுக்கப்புறம் தண்ணி குடிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே புசிப்பதற்கு முன்பதாக குடிப்பதற்கு முன்பதாக நீ ஒரு ஜெபம் பண்ணினால் உன்னுடைய ஜெபம் கேட்கப்படும் என்பதற்கு இந்த வசனம் ஆதாரமாக இருக்கிறார். உன்னுடைய உன்னுடைய வாழ்க்கையில நீ பணிந்து கொள்ளுகிறவனாக தேவனை பணிந்து கொண்டு உன்னுடைய புசிப்பதற்காக எடு. தேவனை பணிந்து கொண்டு உன் வேலைக்காக புறப்படு. தேவனை பணிந்து கொண்டு உன் சம்பளத்தை வாங்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா லைட்டு போட்ட ஒண்ணு கும்பிடுவீங்க. நம்ம அது செய்ய வேண்டியது இல்லை. ஆனா அந்த லைட்டுக்கு அந்த தேவனை சோத்திரம் பண்ணணும். வாயால என்ன செய்யலாம்? தேவனே இந்த வெளிச்சத்தை கொடுத்தீங்க, அதுக்கு நன்றி அப்பான்னு சொல்லணும். நம்ம என்ன செய்யக்கூடாது? அதை பணிந்து கொள்வதற்கு வரவில்லை. இந்த விளக்கை பணிந்து கொள்வதற்கு வரவில்லை. அது கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுத்து இந்த எலக்ட்ரிசிட்டியை தந்திருக்கிறார். ஆகவே தேவனை துதியுங்க. தேவன் தந்திருக்கிறாரே நமக்கு வெளிச்சத்தை, அதற்கு தேவனை நாம் துதிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுவே தேவன் தந்திருக்கிற எல்லாவற்றுக்கும் முதலாவது தேவனுக்கு ஸ்தோத்திரமும் முதலாவது தேவனுக்கு ஆசீர்வாதமும் நீங்க கொடுத்து பாருங்க. கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதி. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து ஒரு பலிபீடத்தை நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன். யாத்ராமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். வாசிங்க 15ஆம் வசனம். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு அமலேக்கின் கையில் கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். இங்க ஒரு பலிபீடம் கட்டப்படுது. இங்க ஒரு என்னது? பலிபீடம் கட்டப்படுது. மோசே மூலமாக 3 பலிபீடங்கள் கட்டப்பட்டது. ஒன்று நியாயப்பிரமாணம், முதலாவது தேவன் தவிர வேறு யாரும் தேவன் அல்ல அப்படின்னு சொல்லுகிற பலிபீடம். 2வது பலிபீடம் என்னது? ஆசரிப்பு கூடாது. தேவன் உங்களிடத்துல வாசமா இருக்கா, நீங்கள் தேவனிடத்துல வாசமா இருக்கணுங்கிறதுக்கு 2வது பலிபீடத்தை கட்டினா. அதன் மூலமாக வாசஸ்தலம் எப்படி இருக்கணும், படி எப்படி இருக்கணும், ஜன்னல் எப்படி இருக்கணும், நீ எப்படி இருக்கணுங்கிறத தேவன் என்ன செய்கிற சொல்லி கொடுக்கிற. உன் சேப்பை இன்னொரு இடத்துல உருவாக்கி அதை கும்பிடக்கூடாது. உன்னுடைய மிருக சேப்பை உன்னை உருவாக்கி நம்ம வழிபடக்கூடாது. நமக்கு வேறு எந்த வழிபாடும் தேவையில்லை. தேவன் ஒருவர் நம் கண் முன்னாக நம்மை உருவாக்கினோம். நம்ம கண் முன்னாக நாம் அவரை தரிசிக்க முடியும். அவர் நம்மை காண்பார். நாம் அவரிடத்தில் ஜெபிக்கிறோம். நம்முடைய ஜெபம் கேட்கப்படும் என்ற நம்பிக்கையோடு நம்ம ஒப்பு கொடுத்தால் தேவன் நம்மை உயர்த்துவோம். அல்லேலூயா. 2வது கட்டின பலிபீடம். இது முதலாவது உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கு